வணக்கம் நண்பரே. தற்போது கிராமத்து முறையில எப்படி சுவையான ஊறுகாய் தயாரிக்கிறதுன்னு என்று இப்ப பார்ப்போம். எங்க அம்மா வந்து பாரம்பரிய முறையில எங்க அம்மானுடைய பெயர் வந்து பத்மினி. அவங்க தான் மிக சுவையாக செய்வாங்க. கண்டிப்பா 1 வருஷம் அ எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாம, இது வந்து எங்களுக்கு கூட ஊறுகாய் இருக்கு. அந்த பழைய ஊறுகாயும், புது ஊறுகாயும் லாஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப வந்து இந்த மாங்காய நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அறுத்துட்டு வந்து இந்த மாங்காயை இப்படி கழுவணும். ஏன்னானா அதனுடைய பூச்சி தகவல் எதனா இருக்கும், டஸ்ட் இருக்குன்றதுனால நம்ம கழுவிட்டு இருக்கோம். அது கழுவிட்டு பின்னாடி பொடி பொடியா அறுக்கணும். இதனுடைய மாங்கானுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தாமரைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஊறுக்கா மாங்கான்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறுத்துட்டு வந்த ஊறுகாயை வந்து சிறிய ஒரு பொடி பொடியா நம்ம அறுத்துக்கிட்டோம். இது இன்னொன்று வத்தல கூட போடுவாங்க. அதை காய வச்சு நாம இந்த முறையில் செய்யும்போது வந்து மிகவும் சுவையாக இருக்கும். நாம் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற ஊறுகாய்க்கும் நம்ம செய்முறை செஞ்சுட்டு இந்த கெமிக்கல் இல்லாத ஊறுகாயை சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக மிக வித்தியாசம் அதிகமாக தெரியும். நீங்களே கூட நீங்கள் இந்த ஊறுகாயை சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ பதிவு பண்ணது வந்து விவசாய சங்கத்தினுடைய வீடியோ எங்களுடைய சேனலில் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு வந்து இந்த மாதிரி ஊறுகாய் தயார் பண்ணலாம் என்ற ஒரு முறையில் இருக்கும். ஏற்கனவே இந்த ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சுவையாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக அறுக்கப்பட்ட காய் வந்து நிறைய அறுத்துக்குங்க. இப்போ ஒரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 10 கிலோ மாங்காயை வந்து பொடியாக்கிட்டு இருக்கோம். பொடி செய்யப்பட்ட ஒரு காயை வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது அந்த வெயிலில் வந்து காய வைப்போம். எதுக்காக காய வைப்போம்னா இதனுடைய ஈரப்பசை வந்து ட்ரை ஆகும். அதுக்காக தான் அந்த மாதிரி இந்த அறுக்கப்பட்ட மாங்காயை வந்து காய வச்சுட்ருக்கோம். காய வச்ச பின்னாடி என்ன பண்ணுவோங்களா, இது வந்து ஒரு பானையில் வந்து வந்து நாங்கள் வந்து போடுவோம். இந்த அறுக்கப்பட்ட காய்களை வந்து ஃபுல்லாக வந்து அந்த பானையில் போட்டு அப்போ தான் அந்த ஒரு பதத்தன்மையை வந்து கொண்டு வர்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அது வந்து சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாளைக்கு வந்து நாங்கள் பானையிலேயே இந்த காய வைப்போம். மற்ற இதிலலாம் கம்பெனியில் பார்க்கும்போது அவங்க பேரலில் போட்டு ஒரே இதில் போட்டு அவங்க செய்வாங்க. அதை விடுங்க, நம்ம அதை பற்றி நம்ம பேசியும் இது இல்லை. நம்ம உடல்நிலையை பாதுகாக்கிறது தான் நமக்கு முக்கியம். பாருங்கள், அதற்காக பதப்படுத்துறதுக்காக ஊறுகாய் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டுருக்கோம். அந்த 10 கிலோ ஊறுகாயை வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்கும்போது சுமார் 7 கிலோ காய் வந்துடும். அது வந்து கரெக்டான பதத்துக்கு வரும்போது சுமார் அதுக்கு வந்து 1 கிலோ அளவு கல் உப்பு போட்டு தான் நம்ம அந்த பானையில் போட்டிருக்கோம். அதே மாதிரி கம்பெனியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வினிகிரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வினிகிரி போட்டு தான் ஊற வைப்பாங்க. நம்ம மாதிரி காய்களை வந்து அறுத்து வெயிலில் வந்து அதிகமாக கண்டிப்பாக அவங்க காய வைக்கிறதில்ல. நாங்களும் போய் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதுவும் ஒரு நம்மளுடைய சேனலில் நம்ம காட்டுவோம். இந்த மாதிரி அறுக்கப்பட்ட காய் துண்டை போட்டு நம்ம அந்த துணியை போட்டு இது பண்ணுவோம். அது வந்து பார்க்கும்போது டெய்லி 2 வேளை இந்த மாதிரி கிண்டி விடணும். கரண்டில் போயிட்டு பாருங்க. அப்போ தான் எதுக்குன்னா அதனுடைய உப்புத்தன்மை வந்து எல்லா இடத்துக்கும் கரெக்டாக ஈவனாக பரவும். அது இல்லாத அந்த தன்மைகள் வந்து கரெக்டாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கிளறி விடுறது வழக்கம். இந்த மாதிரி கிளறி அந்த ஊறுகாய் விடணும். இல்லைன்னா அந்த ஃபங்கஸ் உருவாயிடும். ஒரே டைமில் தான் அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 7 நாள் நாங்கள் வைப்போங்க. அதில் வந்து பாருங்கள், மிளகு பொடியை போட்டிருக்கோம். மிளகு பொடியை போட்டு நம்ம வந்து அது வந்து கிளறுவோங்க. அது நமக்கு காரத்தை தகுந்த மாதிரி மிளகு பொடியை போடணும். இல்லைன்னா பதமாகவும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து பார்க்கும்போது அதிகமாக போட்டுருவாங்க. அது வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதற்கு எவ்வளோ ஏற்றாற் போல் நாம் கரெக்டாக உங்களுக்கே தெரியும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அரைச்ச மிளகுத்தூள் போடும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு சில இதில் பேக்கெட்டில் வாங்கி போடுறாங்க. அது என்ன பண்ணுறது, அதனுடைய நேரத்தை பொறுத்து. கிளறி பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஊறுகாய் வந்து அந்த பதத்தன்மை வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி அதை தாளிக்கும் தன்மை வேண்டும். அப்போ தான் அந்த சுவை தன்மையை கூட்ட முடியும். இப்போ வாண்டலில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. சுமார் அந்த ஊறுகாய் இது பண்ணால் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம்.
அந்த காய வச்ச இதில் எண்ணெயில் வந்து பார்க்கும்போது சீரகம் வந்து ஒரு 1/4 கிலோ, வெந்தயம் ஒரு 1/4 கிலோ, இதெல்லாம் ரெண்டும் இது பண்ணி ஆட் பண்ணணும். பெருங்காயம் இது 3 கண்டிப்பாக வேணும். அப்போ தான் என்னுடைய தன்மை சுவை வரும். காயை போட்டதும் பாருங்கள், கடுகு போட்டு கடுகெல்லாம் வெடிக்கணும். அடுத்தது வெந்தயத்தை போடுவாங்க. சீரகம் போட்டிருக்காங்க. கடுகும் சீரகமும் நல்லா வெடிக்கணும். அதிலே வந்து பாருங்க, நல்ல அது ஒரு பொன்னிறமாக வரும். இது வந்து வெந்தய தூள் போடுறாங்க. அது ரெண்டும் வெடிக்கும் போது பார்த்தீங்களா, அதனுடைய நறுமணமே வந்து உங்களை வந்து ஊறுக்காய் சாப்பிட்ணும் ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து வார்த்தைக்காக சொல்லலைங்க. நாங்கள் ஒரு பழங்காலத்தில் செஞ்சிட்ருக்கோம், நிறைய ஒரு 15-20 வருஷமாக. பாருங்கள், இந்த மாதிரி செய்யப்பட்ட அந்த பதமாக வந்த உடனே இந்த ஊறுக்காயில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எங்களுடைய சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு விவசாயியுடைய யூடியூப் சேனல், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை வந்து இந்த ஊறுக்காய் நம்ம சொன்னோம்ல, அதில் போட்டு கிண்டணும், அதை கிளறி விடலாம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. 1 வருஷம் இந்த ஊறுக்காய் தாங்கும். அதுக்கான கேரண்டி நாங்கள் கொடுப்போம், எங்களால் முடியும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஆட் பண்ணி கரெக்டான முறையில் எங்கள் அம்மா வந்து சுவையாக செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. பாருங்கள், இந்த சேனலை பார்க்காத பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே பழைய ஊறுக்காயும் புது ஊறுக்காயும் கம்பேரிசன் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், 1 வருஷம் கரெக்டாக கடந்த ஆண்டு போடப்பட்ட ஊறுக்காய். இது வந்து புதிய ஊறுக்காய். உங்களுக்கு எதுக்காக காட்டியிருக்குன்னா, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாருங்கள், கிடாமல் இருக்குது, எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. இது நாங்கள் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து செய்கிற மாதிரி கெமிக்கல் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.